இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய ராஜா கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எனக்கு அருமையான அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தாதி கர்த்தரை, தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை கம்பீரமாய் ஆர்ப்பரிக்கவும் துதிக்கவும் கூடி வந்திருக்கிறோம். ஏனென்றால் நமது தேவன் நம்முடைய விண்ணப்பத்தை யாவற்றையும் கேட்கிறவராக இருக்கிறார், கண்ணீரை காண்கிறவராக இருக்கிறார், ஜபத்திற்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். நம்முடைய கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த கடிப்பை நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். எனக்கு அருமையான அன்பு தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நாள்ல சந்தோஷமாக இருக்கிறீங்க? நீங்களும் நானும் மிகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். வேதத்துல அநேக தீர்க்கதரிசிகள் தேவனால எழுப்பப்பட்டு நடக்கப்பட்டார்கள். அதனை விசேஷமாக எலிசா என்ற தீர்க்கதரிசி வல்லமையாக கர்த்தரால் எடுத்து பயன்படுத்தப்பட்டார். ஆமாங்க, இங்க பார்க்கிறோம், இங்க ஒரு அருமையான தேவ பக்தி உள்ள ஒரு குடும்பத்தை பார்க்கிறோம். அந்த குடும்பத்தின் தலைவர் மரித்து போகிறார். குடும்பம் ஒரு திக்கற்றான நிலையில வந்து விடுகிறது. அவன் மனைவி விதவையாய் போகிறார். தன்னுடைய 2 மகன்களும் திக்கற்ற நிலையில ஒரு அவசரமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. வேதத்துல பார்க்கிறோம், வீட்டின் தலைவர் கர்த்தருக்கு மிகவும் பயபக்தி உள்ளவனாக காணப்படுகிறார். அவர் மரிக்கும் போது அவர்கள் குடும்பம் மிகுந்த கடன் பிரச்சனையில இருந்தது. கடன் கொடுத்தவன் வருகிறான். கடன் திருப்பி கொடுக்கவில்லை என்றால் தன் 2 மகன்களையும் அடிமைகளாக ஆக்கி கொண்டு போய்விடுவான் என்று அவளுக்கு தெரியும். இந்த சூழ்நிலையில நீங்களும் நானும் இருப்போமே என்றால் யார்கிட்ட போயிருப்போம்? நம்ம யார் உதவிக்கரம் நீட்டுவார்களோ அவர்களுக்கு முன்பாக நின்று இருப்போம். பொருளாதார உதவி யார் செய்வார்களோ அவர்களுக்கு முன்பாக போய் நின்றுப்போம். ஆனால் இந்த விதவையை பாருங்க, அப்படிப்பட்டது எதுவுமே செய்யலைங்க. தேவனுக்கு முன்பாக தேவனுடைய சமூகத்துல போய் நிற்கிறார். எலிசாவிடம், தீர்க்கதரிசியிடம் போய் தன்னுடைய விண்ணப்பத்தை ஒப்புவிக்கிறார். நீங்களும் நானும் இந்த உலகத்தார் முன்பாக கையேந்தி நிற்கும் பொழுது அவர்கள் நமக்கு அநேக கேள்வியாக எழும்புவார்கள். உனக்கு எவ்வளவு கடன் வேண்டும் என்று கேட்பார்கள். உனக்கு எவ்வளவு கடன் இருந்தால் உனக்கு நலமா இருக்கும் என்று கேட்பார்கள். இந்த கடன் திருப்பி உன்னால கொடுக்க முடியுமா என்று கேட்பார்கள். நீ எல்லாம் எதுக்கு கடன் வாங்குற? உன்னால திருப்பி கொடுக்க முடியலன்னா எதுக்கு நீ வாங்குறன்னு கேட்பாங்க. உனக்கு இடம் இருக்கா, அஷ்யூரிட்டி இருக்கா, செக்யூரிட்டி இருக்கா என்று கேட்பாங்க. நம்மளை நோக்கடிப்பாங்க, நம்மளை துக்கப்படுத்துவாங்க, பலர் நம்மை காயப்படுத்துவாங்க. ஆனா நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்துல போய் நிற்போமே என்றால் அவர் நம்மை ஒருபோதும் வெட்கப்பட விட மாட்டார். நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். நம்முடைய விண்ணப்பத்திற்கு பதில் தருகிறவராக இருக்கிற தேவன் நம்ம மத்தியில இருக்கிறார். ஆமாங்க, அந்த விதவை பெண் எலிசா தீர்க்கதரிசிக்கு முன்பாக விண்ணப்பத்தை ஒப்புவிக்கிறார். ஆண்டவருடைய மகன் எலிசா அவர் உதவ ஆயத்தமாக இருக்கிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன்னிடத்துல என்ன இருக்கு? அடியனுடைய வீட்டுல ஒரு கூட எண்ணெயை தவிர என்கிட்ட ஒண்ணும் இல்லை ஆண்டவனே என்று கதறுகிறார். நீ ஒண்ணு பண்ணு, அக்கம் பக்கத்துல போய் அநேக பாத்திரங்களை சேகரித்து உன் 2 மகன்களோடு உன் வீட்டிற்குள்ள போய் கதவை பூட்டிக் கொண்டு அந்த எண்ணெயை அந்த பாத்திரங்கள் முழுவதும் நிரப்பு என்று சொல்லுகிறார். வார்த்து வை என்று சொல்லுகிறார். நிரம்பிய பாத்திரங்களை தனியே எடுத்து வை. அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. எப்பொழுது தெரியுமா? பாத்திரம் இல்லை என்று சொன்ன உடனே எண்ணெய் நின்று போய்விட்டது. எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இந்த எண்ணெயை விற்று உன் கடனை அட, ஜீவனாலெல்லாம் இந்த எண்ணெயை வைத்து ஜீவனம் பண்ணு என்று சொல்லுகிறார். அவருடைய பிரச்சனை கழுத்தை நெரிக்கிற பிரச்சனை,
கடன். பிள்ளைகள் அடிமைகளாக போய் விடுவார்கள். ஒரு பக்கம் கணவன் கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தாங்க அவளுக்கு இருந்துச்சு. ஆனா அவளுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது எப்படி தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்துல வந்த பொழுது தேவன் அவருடைய எல்லா காரியங்களையும் ஏற்ற வேளையில அவளுக்கு மாற்றி அமைத்தார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் ஒரு புதிய ஆரம்பத்தை ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். இக்கட்டான சூழ்நிலை தான். ஒருவேளை நீங்களும் நானும் ஒருவேளை அனைத்தையும் இழந்திருக்கலாம். அந்த விதவையை போல அன்பு மகனே மகளே, கணவனை இழந்திருக்கலாம், பிள்ளைகளை இழந்திருக்கலாம், சொத்துக்களை இழந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வாழ்நாள் முழுவதும் ஜீவனம் பண்ணும்படியாக உனக்கு ஆசீர்வாதத்தை நான் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறவராக இருக்கிறார். நம்முடைய கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிறவராக இருக்கிறார். இந்த பாடலை பாடும் பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நீங்கள் ஆராதிக்க போறீங்க, துதிக்க போறீங்க. ஆண்டவரே, என் ஜெபத்தை கேட்டு என்னுடைய விண்ணப்பத்திற்கு பதில் தருகிற ஆண்டவரே என்று நீங்கள் நான் உற்சாகமாக இந்த காலை வேளையில் நீங்கள் நான் பாட போகிறோம். ஹல்லேலூயா. Hallelujah.
கர்த்தர் அற்புதரும் அதிசயமான தேவனுமாய் இருக்கிறார். மரித்து மூன்றாம் நாளிலே மீட்டெழுந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார், ஜீவிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பவுல் அழகாக சொல்கிறார், கர்த்தருக்குள்ள நீங்களும் நானும் படுகிற பிரயாசம் விருதாவாய் போவதில்லைங்க, வீணாய் போவதில்லை. நீங்களும் நானும் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டுமாம், அசையாமல் பற்றி கொள்ள வேண்டுமாம். கர்த்தருடைய கிரியைகள் நமக்குள்ள பெருகும்படியாக நீங்களும் நானும் அவரை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமாங்க, நீங்களும் நானும் உறுதியை அசையாமல் பிடித்துக் கொள்ள வேண்டும். பவுல் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு போதித்தபடி, நான் உங்களுக்கு பிரசங்கித்தபடி நீங்கள் அதை கை கொள்வீர்கள் என்றால் உங்களுடைய விசுவாசம் விருதாவாக போவாது, உங்களுடைய விசுவாசம் வீணாய் போவாது. என்னுடைய விசுவாசம் விருதாவாக போவாதபடிக்கு அவர் என்ன கற்றுக் கொடுத்தார், அவர் என்ன பிரசங்கித்தார் தெரியுமா? ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேத வாக்கியத்தின்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியத்தின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்த தேவனாக இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்து அநேகருக்கு காட்சி அளித்தார். ஆமாங்க, அதைதான் அவர் பிரசங்கித்தார். அதைதான் அவர் பிரசங்கித்து அவருடைய வாழ்நாள் முழுவதும் வெற்றியாய் ஜீவித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழாவிட்டார். உங்களுடைய பிரசங்கமும் உங்களுடைய பிரயாசமும் பவுலுடைய பிரசங்கமும் பிரயாசமும் விருதாவாய் போயிருக்கும், வீணாய் போயிருக்கும். நீங்களும் நானும் இன்னும் நம்முடைய பாவத்துலதான் இருந்திருப்போம். நீங்களும் நானும் நித்திரை அடைந்திருப்போம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறவராக இருக்கிறார். மரித்து மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்த தேவனாக இருக்கிறார். இத நீங்க நானும் உலகத்திற்கு பிரசங்கிக்காவிட்டால், இந்த உண்மையை சொல்லாவிட்டால், பரலோக தேவனுக்கு நீங்களும் நானும் பொய் சாட்சி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. கடைசியாக பரிகரிக்கப்பட போகிற சத்துரு, கடைசி சத்துரு மரணமாய் இருக்கிறது. ஆண்டவர் இந்த மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார், மரணத்தை வென்றார், சாவை வென்றார். மரணம் அவரை ஆட்கொள்ளவில்லைங்க. அவரை ஆட்கொள்ளலனா என்னையும் உங்களையும் மரணம் ஆட்கொள்வதில்லை. மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை ஒருபோதும் சுதந்திரிப்பதில்லை. எப்படிங்க? அழிவுள்ளது மாம்சமும் ரத்தமுமா இருக்கிறது, அழியாதது தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிறது. அழிவுள்ளது அழியாமையை எப்படி சுதந்திரிக்க முடியும்? முடியாதுல்ல. ஆமாங்க, ஆண்டவர் உயிர்த்தெழுந்தவராக இருக்கிறார்.
பவுல் அழகாக சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு சீக்கிரம் சொல்றேன், உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன், நீங்க ஒருபோதும் நித்திரை அடைய போவதில்லை. கடைசி காலம் துடிக்கும் பொழுது நீங்களும் நானும் ஒரு நொடியில, ஒரு நிமிஷத்துல, ஒரு இமை பொழுதுல மறுரூபமாக போறோம். அதுதான் அவர் சொல்றாரு. நீங்களும் நானும் ஒரு இமை பொழுதுல மறுரூபமாக போறோம். நமக்கு நித்திரை கிடையாதுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறாரே, அவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார், இன்றும் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சகோதரனே, சகோதரியே, தம்பி, தங்கச்சி, நல்ல கவனமா கேளுங்க. கர்த்தருக்குள்ள நீங்களும் நானும் படுகிற பிரயாசம் விருதாவாய் போகல. நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ள, கிறிஸ்துவுக்குள்ள, அந்த கண்மலைக்குள்ள இருக்கணும். கண்மலை வெடிப்புக்குள்ள இருக்கணும். நீங்களும் நானும் இந்த கண்மலை மேல ஸ்திரமாக நீங்கள் நிற்பீர்கள் என்றால், உறுதியாக நிற்பீர்கள் என்றால், அசையாமல் நிற்பீர்கள் என்றால், கர்த்தருடைய கிரியைகள் உங்களுக்குள்ள பெருகும். அவர் அற்புதம் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர், உங்களுக்கு ஆலோசனை தந்து, அவர் உங்களுக்கு போதனை செய்து உங்களை நல்ல வழிகளை நடத்தி செல்லுகிறவராக இருக்கிறார். அற்புதமான தேவனை நம்ம பாடலாமா, ஆராதிக்கலாமா? இந்த வேலையில கூட அற்புதர் அற்புதர் அற்புதர், நாம் இயேசு கிறிஸ்து அற்புதர் என்ற இந்த பாடலை பாடி அவரை ஸ்தோத்திரிக்க போகிறோம். அற்புதர், இயேசு அற்புதர்.
மரித்து மூன்றாம் நாளிலே உயிரோடு இருந்த தேவன் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். நம்மோடு கூட இன்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறார். ஹalleluya. கடந்ததை நினைத்து கலங்க வேண்டாம். அவர் புதிய ஆரம்பத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய சூழ்நிலை சரியில்லாத போது ஆண்டவர் அவர் கரம் பிடித்து என்னை நடத்தினார். அவர் யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் ஒரு தேற்றர வாழன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் நம்மை வழிநடத்துகிறவராக, சத்தியத்தில் வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். என்னுடைய விக்கினங்கள், என்னுடைய எல்லா எதிரிகள், என்னுடைய சூழ்ச்சிகள் எல்லாம் என்னை சந்திக்கும் பொழுது, என்னை நெருக்கும் பொழுது எனக்கு ஒரு விடுதலை தேவைப்படுகிறது. அந்த விடுதலை யார் தெரியுமா தருகிறார்? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் தருகிறவராக இருக்கிறார். விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் ஆண்டவரே உம்முடைய செட்டைகளின் நிழலிலே அடைக்கலம் புக வேண்டும் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். ஆமாங்க. அப்போ ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அவர் நமக்கு பெரிய கோட்டையாக இருக்கிறார். ஆமா, நாம் நம்பி இருக்கிற துருகம் அவராக இருக்கிறார். எனக்கு யாவையும் செய்து முடித்த சிலுவையிலே செய்து முடித்தாரே அந்த நல்ல மேய்ப்பர், அந்த நல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாளிலே கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார் என்று. ஆமாங்க. இந்த நாளில ஆண்டவர் நமக்கு ஒரு கிருபையையும், நமக்கு ஒரு பெரிய வல்லமையையும், விசேஷித்த ஆவியையும் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். சத்தியம் நம்மை வழிநடத்துகிறது. பரிசுத்த ஆவியானவரே சத்தியமாக இருக்கிறார். ஆமாங்க. தானியேலுடைய வாழ்க்கையில பாருங்க. ஆமா, அவன் எல்லாவற்றிலும் தேவனை நம்பி உள்ளவனாக இருந்தான். ஆமாங்க. அவருக்கு விசேஷித்த ஆவியை பரிசுத்த ஆவியை அவர் கொடுத்தார். இந்த விசேஷித்த ஆவியை கண்டு அந்த ராஜா அந்த எல்லா தேசத்திற்குமே அதிகாரியாக அவரை வைத்தார். இந்த நாளில் கூட அந்த ஆண்டவர்கிட்ட கேட்க நீங்கள் நானும், ஆண்டவரே என்னை நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டும். ஆண்டவரே விசேஷித்த ஆவியை எனக்கு ஊற்றும் ஐயா. ஆண்டவரே இந்த நாளிலே விசேஷித்த ஆவியை நான் உங்களிடத்துல கேட்கிறேன் தகப்பனே. கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த விடவே மாட்டாருங்க. தானியேலை சிங்க கெபில போட்டாங்க. ராஜாக்கு முன்பாக அவர் வெட்கப்பட்டு போகல. ஆண்டவராகிய கர்த்தர் அங்க அவர் நடத்தினார், அவரை பாதுகாத்தார். ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோவை தீச்சூளையில போட்டாங்க. ராஜாக்கு முன்பாக அவர்களை வெட்கப்படுத்தல. ஆண்டவர் வழி நடத்தினார், பாதுகாத்தார். இந்த நாள்ல கூட நமக்கு ஒரு நேசர் இருக்கிறார், நமக்கு ஒரு பரிசுத்தர் இருக்கிறாருங்க. அவர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த பாடலை பாடும் பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுங்க. நம்மை விடுவிக்க வல்லவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நம்மை நடத்த வல்லவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நம்மை பாதுகாக்க வல்லவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நம்ம வழி மாறி போய் நடந்தாலும் கூட ஆண்டவர் நம்மை அவருடைய வழியில கொண்டு செல்ல வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாடலாமா? முடியாதோ
என்னை விட்டு கொடுக்காத ஒரு தேவன், என்னை வழி நடத்துகிற தேவன், என்னை பாதுகாக்கிற ஒரு தேவன். ஆண்டவரே, நீர் எங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறீரப்பா. என்னுடைய ஆபத்து நாட்களிலே அனுகூலமான துணையாய் எனக்கு வந்தீரையா. என்னுடைய கடினமான வேலைகளிலே, கடினமான கஷ்டமான சூழ்நிலைகளிலே உயர்ந்த அடைக்கலமாக எனக்கு வந்தீராண்டவரே. கர்த்தர் உங்களுடைய சபத்தையும் என் சபத்தையும் கேட்பாராக. நாளிலே கர்த்தர் உயர்ந்த அடைக்கலமாக உங்களுக்கும் எனக்கு இருப்பாராக. எந்த சூழ்நிலையா இருந்தாங்க அவர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய மன விருப்பத்தின்படி ஆண்டவர் இந்த நாட்டிலே உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்க கேட்கிற யாவையும் அவர் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். சியோனில் இருந்து உங்களுக்கு ஒத்தாசை தேவன் அனுப்புகிறவராக இருக்கிறார். அவர் உங்களை பிரியமாய் ஏற்றுக்கொள்வார்கள். மகனே மகளே என்று உங்களை ஏற்றுக்கொள்வார். எந்த நிலையில நீ நின்றாலும் சரிங்க, நீ இருந்தாலும் சரி, கர்த்தர் உன்னை அணைத்துக் கொள்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் உன்னை நெருங்கி வர ஆசைப்படுகிறார். அவர் ஆலோசனையை தள்ளி விடாதீங்க. அவர் உங்களுக்கு ரட்சிப்பின் ஆடையை உங்களுக்கு தருவார். மகிழ்ச்சியின் ஆடையை உங்களுக்கு தருவார். இந்த நாளில துக்கத்தின் பாடுகளில் நீர் கடந்து போனாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கு மகிழ்ச்சியின் ஆடையை உங்களுக்கு இந்த நாளில் தருவார். வல்லமையுள்ள பரிசுத்த கரம் உங்களுக்காக உங்களுக்கு முன்பாக செல்லுகிறது. எல்லா அடைக்கப்பட்ட கதவுகளும் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்காக திறந்து தரப்போகிறார். விண்ணப்பத்தை ஒப்பு கொடுங்க. சபத்தை கேட்கிறவர், பதில் தருகிறவர், கண்ணீரை துடைக்கிற தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். வானத்திலிருந்து அவர் நம்முடைய சபங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறாருங்க. உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கிற தேவன். நீங்க தாழ்வில் இருந்தாலும் ஆண்டவர் அவர் கரம், வல்லமை உள்ள கரம் உங்களை தூக்கி எடுத்து சிங்காசனத்தில் வைக்க வல்லதாக இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாளில உங்களுடைய சத்துருக்கள் முறிந்து விழுவார்கள். ஹல்லேலூயா. அவருடைய ரட்சிப்பை இந்த நாளில் உங்களுக்கு காண்பிப்பாரு. அவர் ராஜாவாக இருக்கிறார். ராஜரீகம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். My God is a sovereign God. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் ரட்சிக்க வல்லமை உள்ள தேவன். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரிங்க, My God is a sovereign God. யூத ராஜ சிங்கமாக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் நீங்கள். உங்களை யாராலும் தொட முடியாது. உலகம் உங்களை பகைக்கலாம், வெறுக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு சொல்றார். என்ன தெரியுமா சொல்றார்? யார் உனக்கு எதிராய் வந்தாலும் சரி, நான் உன் பட்சத்தில் இருக்கும் போது உன்னை எதிர்த்து நிற்பவன் யார்? கர்த்தர் நமது பட்சத்தில் இருக்கிறார். நீங்க ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். எதற்கு நீங்க பயப்பட வேண்டாம். ஆண்டவராகிய கர்த்தருக்கு ஒருவருக்கே பயப்படுங்க. அவரே தெய்வமாக கொண்ட சனம் வெட்கப்பட்டு போவதே இல்லைங்க. நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். நீங்க இருக்கிற தேசத்துல உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். ஆண்டவர் உங்களை தலைமுறை செய்கிற தேவனாக இருக்கிறார். நீங்க தலை குனிந்த இடத்துல உங்களை எல்லாரும் குட்டி இருக்கலாம், உங்களை எல்லாரும் நிந்தித்திருக்கலாம், இவன் வேலைக்கு ஆவாதவன் சொல்லிருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், தள்ளப்பட்ட கல்லெல்லாம் உழைக்கு தலைக்கல்லாக நான் வைக்க போறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அன்பு ஜனமே, நான் சொல்றேன், மூளைக்கு தலைக்கல்லாக நீ இருக்க போற. ஆண்டவர் அதுதான் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக தருகிறார். ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார். அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் வீணாய் போவதில்லை. எல்லாமே நிலைவரப்படுத்தப்படும். நான் சொல்றேங்க, இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிற என் அன்பு தேவ சனமே, கர்த்தர் உங்களுடைய விருப்பத்தை ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார்.
நீதிமான்களுக்கு ஆண்டவர் துணை நிற்கிறார். ஒருபோதும் நீங்க பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கலங்காதீங்க தேவஜனமே, கலங்கி போவாதீங்க. கர்த்தர் கரம் உங்களோடு கூட இருக்கு. முடிக்கிறேன். ஆண்டவர் மீதியா இருக்க நேரத்தை பரிசுத்த ஆவியானவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் புனித நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் அன்பும் ஜீவனும் இறக்கமுள்ள ஒரு பரலோக தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே இந்த நாள் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை தந்து திடப்படுத்தி ஆறுதல் படுத்துகிற தேவனாய் கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு கொடுக்கிற வார்த்தையானது எரேமியா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். எரேமியா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். சத்துருக்கள் இருப்பது நல்லது, சத்துருக்கள் வருவதும் நல்லது. சிலர் சொல்வார்கள், சத்துருக்களே இல்லாமல் இருப்பதற்காக நான் ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஊழியங்களை தாங்குகிறேன், ஆண்டவரோடு முன்பை காட்டில் இப்போது அதிகமாக நெருக்கமாக இருக்கிறேன் சொல்வார்கள். ஆயினும் என்னுடைய வாழ்க்கையிலே சத்துரு ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு வந்து விடுகிறானே என்று சொல்லி சோர்ந்து போவதை அநேக இடங்களில் நான் பார்த்திருக்கிறேன், அநேகர் சொல்வதையும் கேட்டிருக்கிறேன். அருமையானவர்களே, சத்துரு வருவது நல்லது, சத்துரு இருப்பது நல்லது என்று நான் ஏன் சொன்னேன் என்று சொன்னால், சவுல் என்கிற சத்துரு வந்ததால் தாவீது சிம்மாசனத்தில் உட்கார்ந்தார். சகோதரர்கள் சத்துருக்களாய் மாறினதினால் யோசேப்பு எகிப்தின் அதிபதியாக உயர்த்தப்பட்டார். ஆமான் சத்துருவாக வந்ததினால் மொர்தெகா தலை நிமிர்த்தப்பட்டு அவன் வளர்த்த தாயின் தகப்பன் இல்லாத அனாதே என்று அழைக்கப்பட்ட ஒரு சாதாரண எஸ்தர் சூசான் அரண்மனையிலே ஒரு ராஜாத்தியாக அமர்த்தப்பட்டாள். எகிப்தியர் சத்துருவாக வந்ததினால் இஸ்ரவேல் ஜனங்கள் மிகுந்த கொள்ளை பொருளை திருப்பிக் கொண்டு வந்தார்கள். ஆக சத்துருக்கள் இருப்பதினால் அதற்கு பின்னாக கர்த்தர் வைத்த திட்டம் வெளிப்படும். அந்த வெளிப்படும் நாளிலே சந்தோஷம் மகிழ்ச்சி நமக்கு உண்டாயிருக்கும் என்பதாக ஆண்டவராகிய தேவன் இந்த நாளில் நம்மோடு பேசிக் கொண்டு இருக்கிறார். ஆசாமுடைய காலத்திலும் கூட அதேதான் நடந்தது. யூதா தேசம் அமர்ந்திருந்த போது அவன் சொன்னான், பட்டணங்களை கட்டுவோம், கோபுரங்களை கட்டுவோம், அலங்கங்களை கட்டுவோம், வாசல்களை இடுவோம் என்று சொல்லி எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்கு காரியங்கள் வாய்க்க பண்ணப்பட்டது. அமைதல் உண்டாயிற்று. ஒரு இளைப்பாறுதல் ஆண்டவர் கட்டளையிட்டார் என்று சொல்லி அவர்கள் நிம்மதி பெருமிச்சிடும் நேரத்திலே எத்தியோப்பியனாகி சேரா 10 லட்சம் காலாட்களோடு 300 ரதங்களோடு அவனோடு யுத்தம் பண்ணுவதற்காக வந்து விட்டார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் இளைப்பாறுதலோடு நிம்மதியோடு இனி பிரச்சனையே இல்லை என்று நினைக்கும் நேரத்தில் தான் சத்துரு எழும்புவான், சத்துரு வருவான். சத்துரு வருவதை கண்டு, சத்துருவின் போராட்டங்களை கண்டு நீ கலங்க கூடாது. நீ யுத்தத்துக்கு ஆயத்தமாக இருக்கணும். அந்த யுத்தத்துக்கு பின்னாடி ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருப்பார் என்பதை நீ அறிய. தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அவன் ஆளுகை செய்த போது அவன் இப்படி சொல்லியிருப்பார், கர்த்தராகிய தேவனே உமக்கு நன்றி, உமக்கு துதியும் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என் சத்துருக்கள் நிமித்தம் என் பாதையை நீர் செவையாக்கினீரே என்று சொல்லி கர்த்தரை துதித்திருப்பார்.
தாவீது மட்டும் தன் சகோதரனுக்கு சாப்பாடு கொண்டு போகவில்லை என்றால் கோலியாத் அவனுடைய கண்களுக்கு தெரிந்திருக்க மாட்டான். தன்னுடைய அப்பா சாப்பாடு சுமக்க சொல்லி அங்கே அனுப்பிராவிட்டால் அவன் கோலியாத்தை சந்தித்திருக்க மாட்டான். ஒதுக்கப்பட்ட நிலையில் ஓரம் கட்டப்பட்ட அந்த தாவீத சாப்பாடு சுமப்பதற்காகவே தன்னை தகப்பன் அனுப்புகிறானே, இதுக்கா நான் என்று சொல்லி முறுமுறுத்திருந்து அங்கே செல்லாமல் இருந்திருந்தால் கோலியாத்தை வீழ்த்திய ஒரு அற்புதத்தை அவன் கண்டிருக்க முடியாது. அந்த சாப்பாட்டு சுமை அந்த சாப்பாட்டு பொதியை சுமந்து செல்வதில் அந்த பணியை செம்மையாக நேர்த்தியாக சிறப்பாக செய்தார். எந்த ஒரு முறுமுறுப்பு இல்லாமல் செய்தபடியினால் ஒரு பெரிய ராட்சசனை அழிக்கும் திட்டத்தை தேவனாய் கர்த்தர் வைத்து அதை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நீ எந்த சூழலில் இருக்கிறாய் என்பது தெரியாது. நீ எந்த தொழில் செய்து கொண்டிருக்கிறாய், எந்தபடியான வேலை செய்து கொண்டிருப்பான் என்பது தெரியாது. கர்த்தர் உனக்கு ஒரு வேலையை கொடுத்திருப்பார், ஒரு பணியை கொடுத்திருப்பார். அது ஒரு சிறிய பணியாக கூட இருக்கலாம். அந்த சிறிய பணியை கூட, அதாவது ஊழியத்திலும் கூட அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருக்கலாம், வேற ஏதோ ஒரு சிறிய ஊழியங்களை நீங்க செய்து கொண்டு இருக்கலாம். அந்த ஊழியத்திலே நீங்க உண்மையாக இருந்து சரியாக செம்மையாக சிறப்பாக செய்வீர்கள் என்று சொன்னால் அதற்கு பின்னால் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக தேவனாய் கர்த்தர் உன்னை ஒரு இடத்துல வச்சிருக்காருன்னு சொன்னா அதுல நீ உண்மையா இருந்தா சிறப்பா செய்தா அதற்கு பின்னாடி ஒரு திட்டத்தை அவர் வெளிப்படுத்தி தருவார். வெறும் 318 கைப்படிந்த ஆட்களை ஆயுதம் தரிப்பிக்கப்பட்டு ஆபிரகாம் கூட்டி செல்கிறார். யாருக்கு முன்பாக என்று சொன்னால் 5 ராஜாக்களுக்கு முன்பாக கூட்டி செல்கிறார். 318 பேர் என்று சொன்னால் தன் வீட்டிலே பிறந்து வளர்ந்தவர்கள். அவர்கள் ஆடு மேய்க்கிறவர்களாக இருக்கலாம், மாடு மேய்க்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது வயல்வெளியில் வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம். அவர்களுக்கு எந்த பயிற்சியும் கிடையாது. அப்படி பயிற்சியற்றவர்கள், யுத்த பயிற்சி இல்லாதவர்களை அவன் ஆயுதம் தரித்து யுத்தத்துக்காக எடுத்து சொல்கிறார். என்ன நம்பிக்கை அவனுக்கு இருந்தது? தன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், தன்னை தெரிந்து கொண்டவர் உண்மை உள்ளவர் என்றும், தனக்கு அவர் கொடுத்த வாக்கு தத்துவம் உண்மை உள்ளதாக இருக்குது, வாக்கு மாறாததாக இருக்குது. அந்த வாக்கு நிச்சயமா தன்னை நிலைப்படுத்தும், தனக்கு ஒரு வெற்றியை தரும், தனக்கு ஒரு பெரிய உன்னத நிலையை கொடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கை. ஆண்டவன் கொடுத்த வாக்கு தத்துவம் என்ன? உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை பெருகவே பெருகப்படுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன், பூமியில் இருக்கின்ற அனைவரும் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்ற அந்த ஒரு வாக்கு தத்தத்தை அவன் என்ன செய்தானா உறுதியாய் பற்றி கொண்டு அங்கே யுத்தத்துக்கு நிற்கிறார். 5 ராஜாக்கள் 5 சேனைகளோடு நிற்கிறார். இந்த நம்பிக்கையினால நடந்தது என்ன? சகலத்தை மீட்டுக் கொண்டான். சகல பொருட்களோடும் லோத்தோடும் ஜனங்களோடும் அவன் ஸ்திரீகளோடும் திரும்பி வந்தான். அப்படி திரும்பி வரும்போது சோதோமின் ராஜாவுக்கு முன்பாக நின்று வாழ்த்து சொல்லுகிறார். அன்றியும் உன்னதமான தேவனுடைய அவசரனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து ஆபிரகாமை ஆசீர்வதித்தான் என்று பார்க்கிறோம். யோசபாத் துதி பாடுகிறவர்களை, துதி பாடும் பாடகர்களை யுத்த களத்திலே முன்னிறுத்தினான். எதிரிகள் வெட்டுண்டு மடிந்து போனார்கள். இன்றைக்கும் எதிரி ஒரு வழியாய் வந்தால் திரும்பி 7 வழியாய் போவான். எதிரியை கண்டு சத்துருவை கண்டு ஒருபோதும் நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. யுத்தங்கள் எப்பொழுது நமக்கு உண்டு. வேதத்தில் இங்கே திருப்பி பார்ப்பிட்டு சொன்னா உபாகமம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நான் படிக்கிறேன். இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் தோழ வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலகவும் தத்தளிக்கவும் வேண்டாம்.
உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாய் கர்த்தர் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னார். அப்ப யுத்தங்கள் உண்டு, சத்துரு இருப்பது உண்மை, சத்துரு நம்ம எதிர்த்து வருவது உண்மை. ஆனா இது எல்லாவற்றிலும் நாம் என்ன அவங்களோட யுத்தம் பண்ணணும். நேரத்துல நம்முடைய இருதயம் தோழக்கூடாது. அவளை பார்த்து, அந்த சந்தர்ப்பங்களை பார்த்து, அந்த சத்துரை பார்த்து, மனிதன் மூலமாக சத்துரு கொண்டவருடைய அத்தனை பிரச்சனையை பார்த்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும், உன் பிரச்சனைகளோடு யுத்தம் பண்ண, உங்களை ரட்சிக்கும் உங்களோடு கூட போகிறவர் நம்முடைய கர்த்தராகிய தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் விசுவாசித்தார். ஆமென். அந்த சத்துருடைய கிரியைகளுக்கு பின்னாடி நமக்கு வரக்கூடிய உயர்வை நாம் என்ன செய்ய முடியும்? காண முடியும். சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுவான். ஆமென். அவன் சொல்லுகிறான், சங்கீதம் 27ல நாம் பார்க்கும்போது கர்த்தர் அவனோடு இருந்தபடினால அந்த நம்பிக்கை வச்சு அவன் பேசுவான். என்ன சொல்றான் பாருங்களேன். கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கும் பயப்படேன். கர்த்தரின் ஜீவன் பலனானவர், யாருக்கு நான் அஞ்சுவேன். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழுப்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலை மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்கும் மேலாக உயர்த்தப்படும். கர்த்தர் மேல அவ்வளவு நம்பிக்கை அவனுக்குள் இருந்தபடினால சத்துருவுக்கு மேலாக என் தேவனாய கர்த்தர் எந்த சூழ்நிலையிலும் தலை நிமிர செய்தார், தலை உயர்த்தி வைத்தார். அதே சூழ்நிலை தான் இந்த நாளில் நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுப்பான். நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, சத்துருவை கண்டு பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. மாறாக கர்த்தரை துதியுங்க. இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்து சொல்லி சோர்ந்து போகாமல், இந்த பிரச்சனைக்கு பின்னாடி, இந்த சத்துருவின் போராட்டத்தின் பின்னாடி ஏதோ உறவினர் மூலமாக வரலாம், சொந்த ஜனத்தின் கூட அந்த சத்துருவா வரலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட நீங்க என்ன செய்யணும்னா, இதற்கு பின்னாடி கர்த்தர் நிச்சயமா என் தலை உயர்த்துவார். இதுல உறுதியா இருப்பேன், சோர்ந்து போக மாட்டேன், கலங்கி போக மாட்டேன்னு சொல்லி அந்த நேரத்தில் கர்த்தரை துதித்து பாடுங்க, மகிமைப்படுத்துங்க. அவரோடு என்ன அதிகமா நெருங்குங்க. எவ்வளவு ஜெபிக்கணுமோ அவ்வளவு ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசிங்க, ஆராதிங்க, துதித்து மகிழ்ந்து கலிகூர்ந்து அவரோடு நாம் நெருங்கி வரும்போது நமக்கு எதிராக வந்த சத்துருக்கு ஆமென் ஸ்தோத்திரம், அதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு திட்டம் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தும் போது நிச்சயமாக நம் தலை உயர்த்தப்படும். அந்த காரியத்தை ஆண்டவர் அந்த நாளை செய்ய போகிறார். இன்றைக்கு குடும்பங்கள்ல அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு இருக்கலாம். ஒருவேளை நீங்க சொல்வீங்க, கணவனால அந்த பிரச்சனை, சத்ருவா மனைவி இருக்கா, பிள்ளைகள் இருக்கா, என்னுடைய மாமியார் அப்படியே சத்ருவா இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம், முறுமுறுத்து கொண்டிருக்கலாம். ஆனா இன்றைக்கு நீங்க செய்யணும், அப்படிப்பட்ட காரியங்களை ஒதுக்கிவிட்டு அந்த முறுமுறுப்பெல்லாம் விட்டுட்டு, சில சொல்லுவாங்க, அந்த வீட்டை நான் புகுந்த போது இருந்து இதுவரை எனக்கு எந்த ஒரு சந்தோஷம் இல்லை, ஏன் இப்படிப்பட்ட ஒரு லைஃப்ல நான் இருக்கேன்னு தெரியல, இன்னைக்கு நான் இவங்களுக்கு மனைவியா வந்ததுல இருந்து எந்த ஒரு நன்மையை நான் பெற்றுக்கொள்ளல, எதிர்பார்ப்பெல்லாம் தகர்க்கப்பட்டிருக்கு என்று சொல்லுவாங்க. சில மனுஷன் சொல்லுவான், இவளோடு வாழ்வதோட சும்மா இருக்கலாம், அந்த அளவுக்கு நான் படாத பாடப்படுகிறேன்னு சொல்லி மனைவியை கொண்டு திருப்தி இல்லாத சூழ்நிலையில் காணப்படுவாங்க. சோ இன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, திருப்தியற்ற காரியத்தை, முறுமுறுக்கிற காரியத்தை விட்டுவிட்டு நமக்குன்னு ஆண்டவர் நியமித்திருக்கின்றவர்களை குறித்து ஸ்தோத்திரம் சொல்லணும். என் மனைவிக்கா ஸ்தோத்திரம், கணவனுக்கா ஸ்தோத்திரம், கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், மாமியாருக்காக ஸ்தோத்திரம், உறவினர்களுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி நம்முடைய ஜெபத்தை மாற்றி ஜெபிப்பீர்கள் சொன்னார். அவர்கள் கொண்டு வரக்கூடிய சத்துருடைய கிரியைகளுக்கு பின்னாடி கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்தி செய்வார். குடும்பத்தில் ஒரு சமாதானம், சந்தோஷம் உண்டாகி இருக்கும். கணவன் 5 காசு கூட உங்களுக்கு கொடுக்கட்டாலும் சொல்லணும், என் கணவன் தங்கமான புருஷன் அப்படின்னு சொல்லணும்.
எங்கட எதிர்பார்ப்பெல்லாம் செய்யாதவரா இருந்தாலும் கேட்டு கேட்டு செய்யறாரு என்று சொல்லி மற்ற சொல்லக்கூடிய சூழ்நிலை இல்லாத கணவனா இருந்தாலும் அவரை பார்த்து சொல்லணும், இப்படிப்பட்ட ஒரு கணவனை நான் பார்த்ததில்லைன்னு சொல்லி அப்படி உன் வாய்னால நீ அப்படி அறிக்கையிடும் போது என் தேவனாய கர்த்தர் அந்த சத்துணி கிரியை அழித்து போட்டு உன் தலையை நிம்மற செய்வா. உன் குடும்பத்துல ஒரு சமாதானம் எப்பொழுது நிலவு இருக்கும். நீ விசுவாச குடும்பத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அநேக குடும்பங்கள் இதனால ஒரு சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்லாதவர்களாக காணப்படுகிறார்கள். இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க, திருப்தியான ஒரு வாழ்க்கை, மனரம்யமான வாழ்க்கை வாழப்போகிறேன். கர்த்தர் என்னோடு கூட இருப்பார், அவர் ஜெயத்தை தருவார், என் தலை நிமிரச் செய்வார், என் குடும்பத்தை உயர்த்த போகிறார். ஆமென். இந்த சத்துரு இருப்பது நல்லது, இந்த சத்துரு வருவது நல்லது. நிச்சயமாக இதற்கு பின்பாக தேவனுடைய திட்டம் வெளிப்பட போகிறது. ஹல்லேலூயா என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துங்க, கனப்படுத்துங்க. நிச்சயமாக என் தேவனாய் கர்த்தர் குடும்பத்திலே சமாதானத்தை கொடுத்து ஒரு சந்தோஷத்தை நிலவச் செய்து உன்னை அரங்கத்துக்குள்ளே சுகத்தை கட்டளையிட்டு ஆமென் ஸ்தோத்திரம் இதுவரை இல்லாத ஒரு பெரிய மகிழ்ச்சி உனக்கு கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆகவேதான் இந்த நாளிலே அவர் நம்மோடு பேசின வார்த்தை அப்படியாக இருந்தது. எரேமியா 1ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியா 1 அதனுடைய 19வது வசனம் என்ன சொல்லுது? அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், சத்துரு உனக்கு விரோதமாக வருவான், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒவ்வொருவரையும் அவர் நம்மை ஸ்தோத்திரம் விடுவிக்கிறவராயிருக்கிறார். எல்லா தந்திரத்திலிருந்தும், எல்லா மந்திரிய கீழிலிருந்தும், சத்துருவின் வலையிலிருந்தும் என் தேவனாய் கர்த்தர் உன்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார், ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். ஆகவே இந்த நாளில மனமகிழ்ந்து கைகூர்ந்து கர்த்தர் தந்த வார்த்தையை நினைத்து இது ஒரு வாக்குத்தத்தமாய் எடுத்துக்கொண்டு, ஆண்டவரே என்னை ரட்சிக்கிற வல்லவரே, என்னை இந்த சத்துருடைய போராட்டத்தில் மேற்கொள்ள வைக்கிற போறதற்காக ஸ்தோத்திரம். இதனால் மேன்மை அடைய போகிறேன், என் தலை நிமிர போகிறது, என் குடும்பத்தில் ஒரு சமாதானம் சந்தோஷம் வரப்போகிறது, ஒரு செழிப்பு வரப்போகிறது, ஒரு ஆசீர்வாதம் வரப்போகிறது என்று சொல்லி ஆமென் ஸ்தோத்திரம். அதற்காக நன்றி சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி ஒரு பூர்ண சமாதானத்தை உனக்கு கட்டளையிட்டு அமேன் தலையை நிமிர செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு இந்த நாளிலே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உன்னை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். உம்முடைய தயவினால் எங்கள் கொம்புகள் உயரும், உம்முடைய நாமத்தினால் எங்கள் கொம்புகள் உயரும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னது போல் இந்த நாட்களிலே உங்களை உயர்த்துவார், உயர்ந்த நிலையில வைப்பார். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள், வேதம் வாசிப்பதை விட்டு விடாதீர்கள், ஆராதிப்பதில் முந்திக் கொள்ளுங்கள், ஆண்டவரை துதிப்பதிலும் அவரை கனப்படுத்துவதிலும் முந்திக் கொள்ளுங்கள். எல்லா காரியங்களும் உண்மையாயிருங்கள், சரியாய் செய்யுங்கள், செம்மையாய் செய்யுங்கள். கர்த்தர் நிச்சயமாக ஒவ்வொருவரையும் உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆமென். ஜெபிப்போம். எங்களோடு இன்றைக்கு நீங்க பேசினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விடுவிக்கிறவர், எங்களை ரட்சிக்கிறவர், எங்கள் விரோதமாக எழும்பும் எல்லா சத்துருடைய கிரியைகளையும் அழித்து போடுகிற தேவனாயிருப்பதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, என் நாளைகளோடு தந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அவர் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று நீங்க சொன்ன வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அந்த வாக்கு தத்தத்தின்படி இந்த நாள் இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருந்து உயர்த்துவீராக, விடுவிப்பீராக, அவர் சந்தோஷம் மகிழ்ச்சி குடும்பத்தில் கேட்கும்படி செய்வீராக. எந்த சூழலில் இருக்கிறார், வியாதியின் படுக்கையில் இருந்தால், சோர்வோடு களைத்து இழைத்து இருக்கின்ற பிள்ளைகளை இந்த வார்த்தையினால ஆமென், இந்த வார்த்தை இந்த திறவுகோல்னால உயிர்ப்பித்து எழுப்ப வேண்டும். வார்த்தை அவர்களை ஆமென் ஸ்தோத்திரம் உயிர்ப்பிக்க வல்லதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். வார்த்தையினால் மேன்மையை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தரோடு கூட இருக்கிறார்கள், ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறார்கள். குடிதான காலங்களிலே ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. போதுமான
பராமரிப்பை கொடுங்க. நீங்களே பரிகாரியாயிருந்து வழி நடத்துவதாக மீட்பரே மூலம் தாழ்மை வழிகிறோம் நல்ல